கேம் சேஞ்சர் லக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மற்றும் குடும்ப நல சிறப்பு ஆலோசகர். சோ இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு சூழல்ல பிறந்திருக்கும். இந்த 12 ராசி 27 நட்சத்திரம் இந்த கிரகத்துக்குள்ளதான் நம்முடைய நிலைகள் எல்லாமே இருக்க போறது இல்லையா? இதெல்லாம் பிறப்பெடுத்திருக்கோம். ஆனா அந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னா கர்மாவா தான் நம்ம கன்வெர்ட் பண்றோம் இல்லையா? கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் அந்த பிறவியே அப்படின்னு சொல்லுவோம். சோ நமக்கு சரியான சில விஷயங்கள், இந்த கர்மான்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறோமா, இல்ல அந்த கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம லைஃப்ல ஏதாவது ஏன் இப்படி இருக்கும்னே தெரியல, நமக்குள்ள ஒரு பல கேள்விகள் ஓடும் இல்லையா? அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு விளக்கமான ஒரு பதிவா பார்க்க போறோம். கஷ்டம் தாங்க, ஆனா கஷ்டமா இருக்கிறது, கஷ்டம் வாழ்க்கையை நம்ம நல்வழிப்படுத்துறதுக்காக தான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவரை கொடுக்கக்கூடிய நிலை தான் பார்த்துக்கோங்க. ஸோ இதுல ஒட்டு மொத்தமா நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயமே இதுலதான் அடங்கியிருக்கு. அனுபவம் நல்ல பாடம் இல்லையா? எப்பவுமே கிடை தண்ணீரா இருந்தோம் அப்படின்னா சாக்கடையாயிடும்ல, நாத்தெடுக்கும், அது மாதிரிதான். ஆனா ஓடுகின்ற தண்ணீரா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. அதை பத்தி மாதிரிதான் நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறத நம்ம கழிக்கும் போது நம்மளோட வினை பயன் எல்லாம் கிளியர் ஆகி நம்ம புதிய ஒரு உருவமா, ஒரு புதிய ஒரு வாழ்க்கை துவக்கமா நம்மளோட நிலைகள் மாறும். இதே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டே ஒரு லேக் ஆகி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரிதான் சாக்கடை தண்ணி என்ன ஆகும், தேங்கிய தண்ணீர் சாக்கடையா மாறிடும். அது மாதிரிதான். சோ நம்ம மனசுல எதுவுமே இல்லாம நம்ம பிரச்சனைகள் வராம ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரச்சனைகள் வந்தா மட்டும்தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் கர்மா கிளென்சிங்ன்ற மாதிரி, சரிங்களா? சோ இப்ப இதுல நம்ம எப்படி வெளியில வரலாம், நம்மளோட வாழ்க்கையை எப்படி புதுமையா மாத்தலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். சோ காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி. நீங்க தனுசு ராசியில பிறந்தா எப்படி இருப்பீங்க? காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவகம் பாக்யாதிபதி இல்லையா? சோ பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குருவே உங்களுடைய ராசிங்க. ஆத்தனை கண்டுபிடிச்சிடலாம், யாரு இவங்க தனுசு ராசி தான் அப்படின்னு. எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நல்ல நாலேஜபிளா இருப்பாங்க. படிப்புன்ற ஒரு விஷயத்த இவங்கள்ட்ட போட்டி போடவே முடியாது. அந்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் தேடல் இருந்துட்டே இருக்கும். இதை கத்துக்குவா அதை கத்துக்குவான்ற அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருக்கும். தன்னை முன்னிலைப்படுத்தணும்ன்றதுக்கு ஒரு வீட்டுல ஒரு 4-5 பேர் இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தை மட்டும் தனியா தெரியும். நல்லா படிக்கிற குழந்தையா இருக்கும், ஒரு மாதிரி டேலண்டா இருக்கக்கூடிய நிலை இருக்கும். தனுசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயமும் குழந்தைல இருந்தே ஒரு சுயமரியாதை கௌரவமா இருக்கட்டும், ஒரு பற்றுதல்னு சொல்லுவாங்களே, நம்மளோட குடும்பம் வழி சார்ந்த சில நிலைகள். இப்போ ஒரு குடும்பத்துல குழந்தைகளுக்கு டெய்லி காத்தால எழுந்து நீங்க ஸ்லோகம் பாடியாடணும், நம்ம போயிட்டு வரணும், வேதம் கத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தை கத்துட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வேண்டா விருப்ப செய்ய மாட்டாங்க, அதை இன்ட்ரெஸ்டடா கத்துப்பாங்க. சோ விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தேடலும் அதிகமா இருக்கும். கடவுள் மீதான நம்பிக்கை அதிகமா உண்டு. இல்ல மேம் நான் தனுசு ராசி, எனக்கு கடவுள் மீதான நம்பிக்கையே கிடையாது. குறிப்பிட்ட டைம் இருக்கப்போ நீங்க அந்த நம்பிக்கைக்குள்ள வந்தே ஆகும். ரொம்ப தனித்துவமான ஆளு, குழந்தை மனம் இருக்கும், சேட்டையும் பண்ணுவோம். ஆனாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா மரியாதை ரொம்ப முக்கியம். பல பேருக்கு அட்வைசபிளா இருப்பீங்கன்னா பாத்துக்கோங்களேன், உங்க வாழ்க்கை உங்களுக்கு பலன்றதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியா நீங்க நிறைய பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு நிலையில இருப்பீங்க. 10 பேர் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க, சார் என்ன பண்ணலாம், மேடம் என்ன பண்ணலாம், எப்படி என்னோட வாழ்க்கை மாறும், என்ன செய்யலாம். ஒரு இடத்துல ஒரு பொறுப்புன்னு இருக்கு இல்லையா, எடுத்து வழி நடத்துறதுன்றது உங்களுக்கு மிஞ்சின வேற யாருமே கிடையாது. ஒரு விஷயத்த நம்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பெர்ஃபெக்டா அந்த பேர் எனக்கு கெட்டு போயிடக்கூடாது, என்னை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள். பணம் நகை சார்ந்த விஷயம் இது ஒரு தேடல் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. எப்பவுமே குரு தனக்காரகன் இல்லையா, பெரும் பணத்துக்கு அதிபதி. என் வாழ்க்கையில லட்சியமே என்ன தெரியுமாங்க? பேரை சம்பாதிக்கணும், புகழ சம்பாதிக்கணும், என் குழந்தைகளால நான் பெருமை அடையணும், எனக்குன்னு ஒரு தனவானா இருக்கணும், மிகப்பெரிய தனவான. நான் பிறக்கும்போது 7, ஆனா நான் சாகும்போது கோடீஸ்வரனா சாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிறது தாங்க, இவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா குருவே அதிபன். சோ பெரும் தனக்காரகன், ஒரு பெரிய நிலையில அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கும். எங்க இருந்தாலும் சரி இவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் கேட்டு போங்க, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்ற அளவுக்கான ஒரு பேர் சொல்லணும், இவங்களை பேர் புகழ் பாடணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. குருன்றதுதான் என்னன்னா குழந்தைக்காரங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு விஷயம் போராட்டம் என்ன அப்படின்னா இது சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு ரொம்ப அதீத ஒரு பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைன்றது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனா இருக்கும். குழந்தை பத்துக்கிறதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட், குழந்தைல பத்துக்கிறது, குழந்தை பத்தின கவலை சிந்தனை எல்லாம் உங்களோட லைஃப் இருக்கவே இருக்காங்க. எப்பவுமே ஒரு கோபம், வேகம் எல்லாமே எங்க வரும் அப்படின்னா கோவரக்கிறதுல தான் குணம் இருக்கணுவாங்கல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்வாங்க. ஆனா இடத்துல என்ன அப்படின்னா இவங்களுக்கான மரியாதை இல்லை அப்படின்னா இவங்களாம் மனசு கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த இடத்துல சொல்லி காட்டிடுவாங்க. அதுதான் உங்களோட மிகப்பெரிய மைனஸ். படிச்சுட்டே இருப்பாங்க, காலம் ஃபுல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, தன்னை மெருகேற்றிக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு ஃபர்ஸ்ட் சுயமரியாதை கௌரவம்ன்றப்ப தன்னோட சுயம் அப்படின்ற ஒரு விஷயத்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் செய்வாங்க, செஞ்சுட்டு கெட்டவங்க பேரையும் இவங்க தான் அனுபவிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம்.
இவங்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், எல்லாம் செஞ்சுட்டு அந்த உறவுகள் எல்லாருமே என்னை ஒரு இடத்துல உதாசனப்படுதான் தன்னை பத்தின சிந்தனைகளுக்குள்ள அப்பதான் வருவாங்க. நானா இருந்திருக்கலாமோ, நான் ஏன் இப்படி எல்லாருக்காகவும் இருந்தேன் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன். இவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டம். மேக்சிமம் வந்து தனுசுல பாத்தீங்கன்னா 7ஆம் இடமே பாதக ராசியா உபய லக்னம் வரையா. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய போறோம். 1க்கும் மேற்பட்ட திருமணம், காதல், தோல்வி, பஞ்சாயத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. சோ இவங்களுடைய 6ஆம் இடம் பாருங்களேன், எதனால இப்ப கடன் ஆவாங்க, எதனால பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படின்னா இவங்களுடைய லக்னத்துக்கு இவங்களோட ராசிக்கு என்ன எடுத்துக்கலாம் தனுசு, சரிங்களா? சோ இவங்களுக்கு 6ஆம் இடம் யாரா வராங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு 2ஆம் பாவமா சொல்லக்கூடிய ரிஷப வீடா. ரிஷபம் அப்படின்றது என்ன, முழுக்க முழுக்க 2ஆம் இடம்ன்றப்ப பாத்துக்கோங்களேன், குடும்பம் அமையிறது மிகப்பெரிய போராட்டம். தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை துணைன்னு அமைகிறது ரொம்ப லேட் ஆகும். சப்போஸ் அப்படி வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையோட வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டம். கடன் வாங்கினாலும் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. பெரும் எப்ப கடன் ஆனேன் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசா கடன் வந்துச்சு, மனசளவு ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு என் ஒய்ஃப்க்கு செட்டே ஆகும், புரிதல் இல்லை அப்படிங்கிற நிலையில அனுபவிப்பாங்க. 6ஆம் இடமே பாத்தீங்கன்னா எதனால கடன் நோயின்னு சொன்னேன்னா ஒண்ணு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை பஞ்சாயத்து, அம்மா பத்தின கவலை சிந்தனையும், அது மட்டும் அம்மானால வாழ்க்கை துணை கூட இவங்களுக்கு நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவங்களுடைய ஒண்ணு இந்த உறவு சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மா தான் எனக்கு பலமே, எங்க அம்மா தான் என்னோட பலவீனம்ன்ற அளவுக்கு சொல்லாம தனுசுனால முடியவே முடியாதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருந்தே ஆகும். அவங்களுடைய கர்மாவே என்ன அனுபவிப்பாங்க அப்படின்னா தாயை பத்தின ஒரு கவலை சிந்தனையும், பொருளாதாரத்தை பத்தின கவலை சிந்தனையும், தன்னோட வாழ்க்கை துணை அப்படின்னு ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கிறதுல அல்லது வாழ்க்கை துணை கூட வாழ்றதுல கண்டிப்பா பஞ்சாயத்து அனுபவிச்சே ஆகணும். இதுதான் உங்களோட விதி. ஒண்ணுமே பண்ண சொல்ல காப்பாத்தணுங்க. அதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க, கவனமா இருப்பாங்க, கடன் வாங்க யோசிப்பாங்க. நிறைய நம்மள வந்து ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, சுயமரியாதை கெட்டு போயிடக்கூடாதுன்ற அளவுக்கு யோசிக்கிற நபர்கள் தான். சோ இவங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1க்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்வாங்க. ஞானம் அப்படின்றது செம்மையா சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசன பணிகள் உங்க குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களோட குடும்பத்துல அல்லது இவங்களுக்கே கூட இந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய பேருக்கு வந்து அது ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே வந்து ஒரு மாதிரி திட்டக்கூடிய ஒரு நிலையாவோ அல்லது வந்து தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுக்காங்க கண்டிப்பா பஞ்சாயத்து அனுபவிப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு அவமானம்ன்றது கண்டிப்பா அந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல அனுபவிச்சே ஆகணும்ன்றது விதி இருக்கும். பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்க எல்லாம் பெரும் பணக்காரங்க, கண்டிப்பா ஒரு நாள் வாழ்வாங்க, அதுல எதுவும் இல்ல. பணத்தை கொடுத்து பணத்தை ஏமாறக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டு. இறக்க குணத்தினால கொடுத்து ஏமாந்துவாங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா. ஏன்னா சந்திரன் வந்து உச்சங்க, மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது, எதுனாலும் ஓப்பனா ஆமா இல்ல சரி பாவம் இல்ல உடனே அம்மா தாய்மை குணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். தனுசுல பிறந்தவங்களுக்கு தாய்மை குணம் அதீதமா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய 8ஆம் இடம் பாருங்களேன், அதுவும் சந்திரனோட வீடு. அங்க குரு உச்சமாகறாரு, கிட்டத்தட்ட எங்களுடைய ராசியாதிபதி எங்க குரு உச்சமாகறாரு, அசர்வா நீச்சப்படப்படுறாரு. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா 8 அப்படிங்கிறப்ப நிறைய குழந்தைன்னு சொல்லக்கூடிய விஷயம் கவலை சிந்தனை இருந்துட்டே இருக்கும். குழந்தை ட்ரீட்மெண்ட்ல குழந்தை பத்துக்கு பெரும் பணத்தை வந்து நான் செலவு பண்ணாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக, ஹாஸ்பிட்டலைசேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா இருந்து. 8ஆம் இடம்ன்றது பெரும் பணம் இல்லைங்களா, குருன்றது பெருமணம், குருன்றது தனக்காரகன். சோ குருச்சந்திரன் ரொம்ப லோன்லியா இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஒன்னும் குழந்தைக்காக, குழந்தைகளோட கல்விக்காக, குழந்தை உருவாகிறதுக்காக. சோ முழுக்க முழுக்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான பிராப்தி அப்படின்றது உண்டு. அம்மா சார்ந்த கவலை சிந்தனை இருந்துட்டு எங்க அம்மா என் வாழ்க்கையில பெரிய அம்மா தான் முழுக்க முழுக்க பாருங்களேன். நீங்க 6, 8, 12 எடுத்தீங்கன்னா சந்திரன் இல்லாம ஒண்ணுமே இல்லை. எங்க அம்மாக்காக என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த எங்க அம்மாக்காக பண்ணி கொடுத்தேன். எங்க அம்மா என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. எங்க அம்மா விட்டு நான் வெளிநாடு வெளியூர்ல இருக்கேன். எங்க அம்மாவோட அன்புக்காக ஏதோ ஒண்ணு அந்த அம்மா அம்மா அம்மான்றத சுத்திதான் எங்களோட வாழ்க்கை பயணம் இருந்தே ஆகும், வேற வழியே இல்லை. சந்திரன் இறக்க குணம், டிராவல். நிறைய பேருக்கு பாருங்களேன் வண்டி வாங்கணும், அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு. எனக்கு வந்து வண்டி வாங்குறேன், வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த வண்டி எனக்கு செட் ஆகுற, ரிப்பேர் ஆச்சு, புது வண்டி வாங்கினேன், அதுல செலவு பண்ணேன், மாலேட் பண்ணி வச்சு பெர்ஃபெக்டா இப்ப எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருப்பாங்க, பார்த்து செய்வாங்க, செலவு பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தனக்கான நிலை, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், ஒரு வண்டியா இருக்கட்டும், ஒரு போனா இருக்கட்டும், எனக்கு இந்த இப்படி போனா இப்படிதான் நான் இப்படிதான் இருப்பேன் அந்த ரூல் போட்டு அதுக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மையில எங்களுக்கு இருந்தே ஆகும். அப்ப 8 அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா சந்திரன் காலபுருஷனுக்கு 4. அப்ப வண்டி வாங்கணும், தாய், வீடு, மனை இது சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும். அது பத்தின கவலை சிந்தனை இருக்கும். அதனால கடன் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். அப்ப அந்த தசாபத்தி காலங்கள் போகும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்துலயுமே கவனமா இருக்கும். வண்டி வாங்க போகிறதெல்லாம் கீழே விழுந்து வாழ இருப்பாங்க. கண்டிப்பா எங்க வீட்டு பக்கத்துல பாருங்க, கண்டிப்பா ஒரு வாட்டர் டேங்க் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு இருந்தே ஆகும். இது இல்லாம உங்களோட லைஃபே இல்லை. அப்படி நான் சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து விநாயகர் கோவில் இருக்கும், வீட்டு பக்கத்து போற வழியிலயோ விநாயகர் கோவிலாவா இருக்க அமைப்புகள் உண்டு. இருந்துச்சுன்னா நான் சொல்ற விஷயம் கரெக்ட். நம்ம செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு. ஒண்ணு தண்ணி தொட்டி இருக்கும், ஒண்ணு விநாயகர் கோவில் இருக்கும். இது 2
இருந்தே ஆகும். ஏதோ ஒண்ணு கூட ஓகே தான். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய 12ஆம் இடம் பாருங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு சொல்லக்கூடியது 12ஆம் இடம். இன்வெஸ்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாம அயன சயன போகம் சொல்லக்கூடிய அமைப்பு 12ஆம் பாவம் தான். சோ தனுசுல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடம் என்ன அப்படின்னா விருஷக வீடா வர்றது. சோ அங்க வந்து செவ்வாய் காலபுருஷனுக்கு 8. சோ இவங்களுடைய மனசுல வந்து வெளியில சொல்ல முடியாத நிறைய ரகசியங்கள் இருந்தே ஆகும். உங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய ரகசியமா இருக்கக்கூடிய அமைப்புன்றது உண்டு. உடல்நலம் சார்ந்த கவலை சிந்தனை உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ரத்த அணுக்கள் குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் வந்து வண்டி வாகன போக்குவரத்துல போயிட்டாங்க, ரொம்ப கவனமா போயிட்டாங்க. ஆக்சிடென்ட்ஸ், கை கால் பிரச்சனை, அடிப்படுறது இதெல்லாம் அடிக்கடி நடந்துட்டே இருக்கும். அதெல்லாம் கவனமா இருக்கும். ரொம்ப அதிவேகம் இருக்கக்கூடாதுங்க. ஓப்பனா சொன்னா நீங்க அதிவேகமா எங்கேயும் டிராவல் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து உங்களோட வாழ்க்கையில எதனால கடன் கொடுத்தீங்க அப்படின்னா பெருசா யாரையா நம்பி சொல்லுவாங்க இல்லையா, இந்த கேம்லிங் எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, ஆன்லைன்ல பிசினஸ் பண்றது, ஆன்லைன்ல வந்து சில நிறைய விஷயம் சொல்றாங்க, ஆமா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பிடுறாங்கன்னா இதுல ஏமாந்து போறதுக்கான அமைப்பு இருக்கும். பட்டு பேர் வேற யாருனாலும் ஏமாற மாட்டாங்க, சொந்தக்காரங்க தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு நம்ம யாரை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான நட்பு நம்புறாங்களோ அந்த நட்பு மூலமா ஏமாறதுக்கான வாய்ப்புகள் வரும். பெரும் பணத்தை இழக்க வேண்டிய நிலை வரும். வண்டி வாகனம் போக்குவரத்துனால கை கால் அடிப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். அப்ப இந்த தசாபுத்தி காலங்கள் நம்ம சொன்ன மாதிரி 6, 8, 12 தசாபுத்தி காலங்கள் போகும்போது ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா பாத்துக்கணும். தேவையில்லாத சிந்தனைகள் அப்படின்றது வரக்கூடாது. எண்ணங்கள் தான் இவங்களுக்கு எதிரி வெளியில இருந்தெல்லாம் கிடையாதுங்க. ஒண்ணு அதிகமா கோவப்படும் போது வண்டி ஓட்டவே கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேணும்னே ஆனவனா சண்டை போட்டு கோவத்துல போய் என்ன பண்ணுவாங்க, பயங்கர ஸ்பீட்ல போவாங்க. அது ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பீடா போறது, கீழே விழுறது. ஹெல்மெட் போடாம உங்களாம் வண்டி எடுக்கவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப கான்சியஸா பார்த்தோம். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது சுக்கிரன், அழகு சார்ந்த. முகத்துல வந்து நிறைய பேருக்கு கண்ணாடி போட்டிருப்பீங்க. டெஃபினட்டா தனுசுல பிறந்தவங்க கண்ணாடி போட்டிருப்பீங்க. கண்ணு, பல்லு, கண்ணம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலை எல்லாம் வரும். மேக்சிமம் இதை தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டை கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? பெண்களா இருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மறுக்கெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் போய் கிளியர் பண்ண அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கு. பல்லு சரியில்லாம இருக்கேன், கிளிப்பை போட்டுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தனக்கான ஒரு செலவு அப்படின்றது பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா தனுசை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ண உங்களோட வாழ்க்கையில இந்த கர்ம வினை பதவை எப்படிங்க வெளியில வரலாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை ஃபர்ஸ்ட் கூட்டிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். கடவுள் இல்லாம, கடவுளோட அருள் இல்லாம எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால கடவுள் நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையில சுத்தி பாருங்களேன், எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேடல் இருக்குல்ல. உங்களுடைய மனசு சார்ந்த நான் எப்ப சந்தோஷமா இருப்பேன், எனக்கு எப்பதான் ஒரு நிறைவு இருக்கும், என் தன்னிறைவுன்றதே இல்லையே அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். அம்மாவா இல்லையா? அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா பத்தின கவலை சிந்தனை இருக்கு. எங்க அம்மாக்கான இதை பண்ணி கொடுத்தேன், வீடு கட்டி கொடுத்தேன், ஆனா அந்த வீட்டுல வந்து எனக்கு எங்க அம்மா சரியா இது பண்ணிக்க முடியல, நான் கட்டும்போது எங்க அம்மா தவறிட்டாங்க. இப்படி நிறைய பேருக்கு அம்மா பத்தின கவலை சிந்தனை இருந்துட்டே இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல இருக்கேன், எங்க அம்மா கையில சாப்பிடணும் ஆசையா இருக்குங்க அப்படின்னு ஒரு கவலை. சோ முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எதிரால ஆட்கொள்ளப்பட்டிருக்கும். இவங்களோட கர்மா எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதாங்க கர்மா. எல்லா உறவுகளும் அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இந்த தாயன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நிலை தனுசுக்கு இருந்தே ஆகும். அந்த தாயன்பு சில பேருக்கு கிடைக்குது அப்படின்னா அது தொல்லையா தெரியும். இதுதான் விஷயமே. புரிஞ்சுதா? கடன் வந்து அப்படின்னா நம்ம இப்படிதான், இதுக்காக கடன் படுறோம், இதுக்காக கஷ்டப்படுறோம். எங்க அம்மாக்காக ஒரு வீடு வாங்கி கொடுத்தோம்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக நான் கடன் பட்டேன். வண்டி வாங்கினாலும் ரிப்பேருக்கு ஓயாம ரிப்பேர் வைக்குது, ஆனா அதுக்காக நான் கடன் பட்டேன். என்னுடைய நிலையை வந்து நான் ஒரு கம்பீரமா, அதாவது ஒரு சமுதாயத்தை உயர்த்தி காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நிறைய நான் ஸ்பெண்ட் பண்ணேன், நிறைய படிச்சேன், நிறைய ஒரு நிலைக்கு பெரிய ஆள அச்சீவ் பண்ணேன். அதுக்காக நிறைய நான் கஷ்டப்பட்டிருக்கேன். என்னுடைய நிலையை நான் உருவாக்குறதுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன்ற அந்த சுயம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் உங்களுடைய கர்மம். சோ இதுல இருந்து நீங்க வெளில வரணும்னா என்ன பண்றது, என்ன பண்ண உங்க லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆகும்? ஒண்ணுமே இல்லைங்க. சூப்பரான ஐடியா சொல்லித்தரேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவை வந்து மதிக்க கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இல்லைங்க எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க, நான் வேற ஊர்ல இருக்கேன், என்னம்மா சாப்பிட்டேன், எப்படி இருக்கு, என்னன்னு கேளுங்க. இது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான், இது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு நிலை தான். இது வந்து வாழ்வியல் பரிகாரமா நீங்க எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைம்ல போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமி நாள்ல பீச்ல போய் கொஞ்சம் உட்காந்துட்டு வாங்க. கடல் அலைய கவனிங்க. இல்லைங்க எங்க ஊர்ல பீச்சே இல்லை, நான் என்னங்க பண்ணட்டும், நிலா போய் பாருங்க. பௌர்ணமி நாள்ல போய் நிலா பார்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு நீங்க உட்காந்து ரிசீவ் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் சேஞ்ச் ஓவர் ஆகும். சரிங்களா? சோ முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் உங்ககிட்ட ஏதாவது வந்து பெண்களா இருக்காங்க அப்படி வந்து ரொம்ப நான் கஷ்டப்படுறேன், ஒரு குழந்தையோட வந்து யாராவது உங்ககிட்ட பிச்சை கேட்கறாங்க, இல்ல ஏதோ ஒரு குழந்தைக்காக நான் சாப்பாடு கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னா மறுக்காம உங்களுக்கு உதவி பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கோவில்கள்ல அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவியை செய்யுங்க. பிசிக்கலாவோ பினான்சியலாவோ எப்படி வேணா இருந்துக்கலாம். சோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு உதவி பண்ணுங்க. உங்களை நீங்க பிளசன்டபிளா எல்லா கர்மால இருந்து நீங்க கிளென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க பாலாபிஷேகம் பண்ணணும். எங்க பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு போய் நீங்க பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில சேஞ்ச் வரலன்னா என்னன்னு கேள்வி. டெஃபினட்டா நீங்க போய் அபிஷேகம் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பால், பன்னீர்,
அதே மாதிரி இளநீர், இந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்றீங்க, திரவ பொருள்களால் அபிஷேகம் பண்ண உங்களோட வாழ்க்கையில கர்ம வினைகள் அப்படியே அகல்றத உங்களால கூட பார்க்க முடியும். சோ இதுதான் உங்களுக்கான கர்ம வினை அகல்றதுக்கான ஒரு பரிகாரமாவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம், நல்லதுதான் பண்றோம், நல்லதே நடக்கும். நம்பிக்கை தாங்க மிகப்பெரிய விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தன்மீதான நம்பிக்கைன்றது ரொம்ப குறைவு. என்ன இடத்துலன்னா ஓவர் திங்க் பண்றதுனாலயோ மனசு அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். சோ அதை சரி பண்றதுக்கு நீங்க எப்பவுமே வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துல ஒரு வாட்டர் மியூசிக் கேட்டுட்டே இருங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் உங்களை பிரசன்டபிளா வச்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. உங்களை பத்தி சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது, அவ்வளவு இருக்கு சொல்றதுக்கான 1000 விஷயம் இருக்கு. உங்களுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்மவினை கழிக்கிறதுக்கான விடையும் தெரிஞ்சுட்டீங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? கரெக்டா சரி பண்ணிப்போம். வேற ஒண்ணுமே இல்ல. குழந்தைங்க வர்றாங்க, குழந்தைங்களை பாக்குறீங்க, கண்டிப்பா குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. சூப்பரா இருப்பீங்க, பணம் வந்துட்டே இருக்கும், எந்த கவலையும் இருக்காது, ஹாப்பியா இருப்பீங்க. சரிங்களா? சோ வரக்கூடிய நாட்கள் உங்களை பத்தி இன்னும் நிறைய பதிவுகள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இல்ல மேம் எனக்கு இதை பத்தின ஒரு டாபிக்ல பேசுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. நிச்சயமா அவங்களுக்காக அந்த டாபிக் எல்லாம் எடுத்து பேசலாம். தனிப்பட்ட முறையில எனக்கு உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.